அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கு அப்டேட் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கூட நமக்கு பசுபதி வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி மகாநதி ஷூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது இன்றைக்கி எபிசோடில் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி எபிசோடில் வந்து விஜய் என்ன சொல்கிறாரு, நான் நாளைக்கு காலையில் விடிஞ்சொடனே வெண்ணிலா மாமாவை பார்த்து நான் வந்து ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணுறேன். அவள் வந்து பசுபதியோட பேச்சை கேட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறா, அவங்க மாமாவும் அப்படி தான், ஆனால் அவங்க நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு. அப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம போய் அதாவது வெண்ணிலா மாமாவை ஃபோன் பண்ணி கூப்பிடணும், இல்லாட்டி விஜயை நேரில் போகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ அடுத்த நாள் வந்து இங்கே நம்ம இப்போ அடுத்த நாள் இதில் பார்க்கும்போது பசுபதி வந்து அடிச்சிடுறாரு இல்லையா வெண்ணிலாவை. அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு இந்த மாதிரி விஜய் வந்து என்னை கூப்பிட்றாரு அப்படின்னு வெண்ணிலா மாமா சொல்லும் போது, அப்போ இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு பசுபதி சொல்லும் போது அப்போ அந்த இடத்துக்கு வராரு. விஜய் வந்து பேசுகிறான்னு வர்றப்போ இங்கே வந்து வெண்ணிலா வந்து இவர் தான் இப்படி தள்ளி விட்டார் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணி விஜயை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சிடுறாங்க. ஜெயிலே போட்டுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், விஜய் கூட இருக்கிற சட்டையும் காவேரி கூட இருக்கிற சட்டையுமே ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ வெண்ணிலாவை பிடிச்சி தள்ளுற டைமில் மஞ்சள் கலர் சட்டை போட்டிருப்பாரு, ஒரு சந்தன ஃபேண்டா கலர் மாதிரி ஒரு சட்டை போட்டு மஞ்சள் கலர் தான் அது போட்டிருப்பாரு. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ காவேரியும் வெண்ணிலாவோட மாமாவும் நிற்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து ஜெயிலாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. புது இடமா இருக்குது, நம்ம மகாநதியில் இதுவரை பார்க்காத இடமா இருக்குது இல்லையா. அந்த இடத்துல இருந்து அவங்க எடுத்திருக்காங்க 2 காஸ்டியூம்ல. இப்போ காவேரி கூட இருக்கிற காஸ்டியூம் வந்து அவர் ஆல்ரெடி போட்டிருந்தாரு நேற்றுக்கு முந்தா நாளைக்கு எபிசோடில். இன்றைக்கி நடந்த எபிசோடில் விஜய் கூட நின்றுருக்கிற காஸ்டியூமாக போட்டிருந்தாரு. நாளைக்கு அந்த எல்லோ கலர் காஸ்டியூமோடு இருக்கிறாரு. அப்போ விஜய் வந்து செட்டில்மெண்ட்டுக்காக பேச போகலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி இருக்கிற டைமில் அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, இப்போ விஜய் இந்த பசுபதி கொடுத்த ஐடியாவில் விஜய் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வெண்ணிலா மாமா வந்து இந்த லைவில் இதில் நிறைய விஷயங்கள் சொன்னார் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா. அது மாதிரி இப்போ நடக்கிறதுனால விஜய் ஜெயிலுக்கு போயிடுவார் அப்படின்னு நடக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவர் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கு இல்லையா. ஏன்னா அவர் பக்கத்துலேயே இருந்து பார்த்ததுனால எனக்கு அவர் சொன்னதில் உடன்பாடு அப்போ இல்லை, இப்போயும் இல்லை. ஆனால் இப்போ நிறைய கமெண்ட்ஸில் நம்ம பார்க்க முடியுது அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னாரோ சொல்லி இப்போ இங்கே இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க விஜயை. என்ன ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் தான் காரணம், விஜய் தான் வெண்ணிலாவை பிடிச்சி தள்ளிட்டாரு, விஜய் தான் வந்து இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் சொல்லி பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவரை வந்து உள்ள அமைக்கிருக்காங்க. விஜய் போலீஸ் ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்காங்க. இந்த கொலைகேஸ்ன்றதுனால அவர் வெளியில் போக முடியுமா என்ன ஏது அப்படின்றது தெரியல. வெளியில் காவேரியால் கொண்டு வர முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ காவேரி வந்து வெண்ணிலாவை ஏமாற்றி இந்த வீடியோ எடுத்ததுனால அடுத்து அவங்க எதுலேயுமே வந்து சிக்க மாட்டாங்க. இப்போ வெண்ணிலா உயிரோடு இருக்காங்களா இல்லையா என்ன ஏது அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். அது விஜய்க்கு எந்த மாதிரி தெரிய வரும்னு சொல்லி தெரியல. இந்த வெண்ணிலா மாமா தான் வந்து பசுபதி பேச்சை கேட்டு ஏதோ ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்றது மட்டும் தெரியுது. ஆனால் வெண்ணிலாவை விஜய் வந்து கண்ணிலே பார்க்கல அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரிய வருது. ஏன்னா இன்றைக்கி எபிசோட்லேருந்து நமக்கு அதுதான் தெரிய வருது. அந்த இடத்துல யாருமே கிடையாது, விஜயே கிடையாது அப்படின்றதான் அந்த இடத்துல இல்லையா. விஜயே இல்லாதப்ப இப்போ விஜய் வர சொல்லு அப்படின்னு சொல்லி பசுபதி கொடுத்த ஐடியாவினால இந்த இப்போ வெண்ணிலாவோட மாமா இன்றைக்கி விஜய் கூட பேர் சொன்னார், எனக்கு அவர் பேரே வர மாட்டேங்குது. வெண்ணிலாவோட மாமா என்ன பண்ணிட்டாரு, விஜய் வர சொல்லி அந்த இடத்துல பெரிய கிரியேட் பண்ணி விட்டாங்க. அது உண்மையாகவே சொல்லணுன்னா அந்தளவுக்கு பயங்கரமான கஷ்டம்தான். அதுலேருந்து காவேரி எப்படி விஜயை வெளியில் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு குமரன் நிவின் இவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த யமுனா பிரச்சனை வேறு இதில் வரப்போகுது. அந்த பொண்ணு சாரதா கிட்ட வந்து தேவையில்லாத சொல்லி பெரிய பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ஆனால் விஜய் ஜெயிலில் இருக்கிறாரு, அது காவேரியால் தாங்க முடியாது. அதை காவேரி வந்து வீட்டை விட்டு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா சாரதா விட மாட்டாங்க. அதை மீறி காவேரி வராங்க, வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் ரொம்ப பரபரப்பாக ரொம்ப இதாக போயிட்டுருக்கு நம்மளோட மகாநதி. இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பசுபதியும் விஜயும் வந்திருக்காங்க. கண்டிப்பாக எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி விஜயோட மேக்கிங் வீடியோவில் நம்ம லாஸ்ட்டு மந்தில் அந்த இதெல்லாம் நமக்கு இனி வரல. அந்த
காஸ்டியூமே இன்னி வரல. அப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது, பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னி பசுபதிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் இருக்குது அப்படின்னா ஏதோ பெருசு பெருசாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான். மக்களே கண்டிப்பாக நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா. மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய அப்டேட்ஸ் நம்மக்கிட்ட இருந்து வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதை பார்த்து என்ஜாய்